குட் மார்னிங். விடிஞ்சிருச்சுங்க. எழுந்துட்டீங்களா? சரி, வாங்க தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கலாம். பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே, மற்றொரு நாளிலே மற்றொரு வேளையிலே உம்முடைய வார்த்தைகளை தியானித்து உமக்கு பிரியமானவர்களாய் இருப்பதற்கு, உம்மை உடையவர்களாய் வாழ்வதற்கு உம்முடைய கிருபைக்காக விண்ணப்பம் பண்ண சகாயம் அருள வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். எப்படி இருக்கீங்க? நேற்று ராத்திரி நல்லா தூங்குனீங்களா? மனசுக்கு நிம்மதியா இருக்கா? தேவன் மேல விசுவாசத்தோடு இருக்கீங்களா? நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு மகத்துவமானவர் என்பதை அறிஞ்சிருக்கீங்களா? ஏதோ கொஞ்சமா நாம கேட்டா கொஞ்சமா தான் ஆண்டவர் பத்தி தெரிஞ்சுக்க முடியும். ஆண்டவரை குறித்து அறிய அறிய அவருடைய மகத்துவத்தை, உன்னதமான அவருடைய அன்பை, அவருடைய கிருபை, தயவு, தாட்சண்யம், அவருடைய வல்லமை, அவருடைய பரிபூரணம் எல்லாவற்றையும், இன்னும் அவருடைய மகிமையை நாம் எந்த அளவுக்கு தியானிக்கிறோமோ, அவருடைய வார்த்தைகளை வாசித்து தியானித்தால் அந்த அளவுக்கு நம்முடைய தேவனுடைய மகத்துவத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். தாவீது வயல்வெளியிலே ஆடுகளை மேய்த்து கொண்டு சொல்றான் பாருங்க, உமது விரல்களின் கிரியை ஆகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த, கவனிங்க, நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது, அது அவ்வளவு பெரிய அந்த யூனிவர்ஸ் இன்னைக்கு எவ்வளவு பெருசுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதாவது யூனிவர்ஸ் எவ்வளவு பெருசுங்கிறது நமக்கு தெரியுது. நம்முடைய கண்களுக்கு தெரிகிற நட்சத்திரங்கள் மாத்திரமே இன்றி எண்ணிக்கையில் அடங்கா நட்சத்திரங்கள் வானத்தில் இருக்கிறது என்று, ஒரு வானம் மட்டுமல்ல அநேக வானங்களும் இருக்கிறது என்று கண்டுபிடித்திருக்கிறோம். அவ்வளவு பெரிய தேவன், எவ்வளவு மகத்துவமானவர். அவர் என்ன நினைத்தருள்வது எப்படி அவற்றோடு ஒப்பிடுகையில்? நான் இந்த சின்ன பெத்லகேம் கிராமத்தில், இந்த சின்ன வயல் வெளியில ஒரு ஆடு மேய்ப்பனாக இருந்து கொண்டிருக்கிற நான் ஒரு சின்ன பையனாக இருக்கிறேன். ஆனால் என்னை நீர் நினைத்தருளுகிறீர் ஆண்டவரே. அதுதாங்க நம்முடைய ஆண்டவருடைய ஸ்பெஷாலிட்டி. அவர் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவ்வளவாய் தம்மை தாழ்த்துகிறவர், அன்பு கூறுகின்றவர், அப்படி நம்மீது தம்முடைய பார்வையை வைத்திருக்கிறவர். தேவன் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தது நமக்காகத்தானே. நீங்க எப்பாவது ஒரு வாலிபால் மேட்சோ இல்ல ஃபுட்பால் மேட்சோ பார்த்திருக்கீங்களா? பொதுவா மேட்ச் அப்படின்னாலே அது ஒரு பெரிய கிரவுண்டா இருக்கும். அநேகம் பேர் அங்க உட்கார்ந்து, அதாவது கேலரியில உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ரெஃபரீஸ் இருப்பாங்க. ரெண்டு டீமுமே டிஃப்ரெண்ட் ட்ரெஸ் அணிந்திருக்கிற விளையாட்டு வீரர்கள் இருப்பாங்க. அவங்க எல்லோருடைய கவனமும் எது மேல இருக்கும் யோசிச்சு பாருங்க. பார்க்கிறவங்க, சொல்றவங்க, விளையாடுறவங்க, அங்க எல்லோருடைய கண்களுமே எதன் மேல இருக்கும்? அந்த பந்தின் அசைவின் அடிப்படையில் தான் அவர்களுடைய பார்வை இருக்கும். எல்லாம் ஒரே நோக்கமா இருக்கும். அந்த ஆட்டத்துல முக்கியமானது என்னன்னா, அங்க எத்தனை பேர் என்னென்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் பந்து, அந்த பால் எங்க இருக்கோ அதன் அடிப்படையில தான் அதன் முக்கியத்துவமே இருக்கும், அல்லது அந்த விளையாட்டுல வெற்றி கிடைக்கும். அதே போல இந்த யூனிவர்ஸ் எவ்வளவு பெருசா இருந்தாலும், பிரபஞ்சம் எவ்வளவு பெரியதா இருந்தாலும், சிருஷ்டியை பேர்பட்டதா இருந்தாலும், நம்முடைய ஆண்டவர் மகத்துவமானவரா இருந்தாலும், கவனிங்க, எத்தனை கிரகங்கள் இருந்தாலும், எத்தனை நட்சத்திரங்கள் இருந்தாலும், நம்ம பார்க்கும்போது அப்படியே மின்னிக் கொண்டிருக்கிற நட்சத்திரங்கள் சிலது சூரியனை காட்டிலும் அநேக விதத்துல பெரியவை. 1,86 மைல் தூரத்துல ஒரு மின்னுகிற நட்சத்திரத்தினுடைய ஒளி என்பது அவ்வளவு ஸ்பீடா இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். சில நட்சத்திரங்களின் வெளிச்சம் பூலோகத்தை எட்டுவதற்கு 2.5 வருடங்கள் கூட ஆகுமா? அவ்வளோனா எவ்வளவு தூரத்தில் அது இருக்குங்கிறத கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. வெளிப்பட்ட நட்சத்திரங்கள், இவ்வளவு கிரகங்கள், இப்படி என்னென்னவோ இருந்த போதும் கூட தேவனுடைய எண்ணம் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மீதே இருக்கிறது. நமக்காகத்தான் ஆண்டவர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்திருக்கிறார். ஆகாயத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிற பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருகிறது என்றால், நல்லா கவனிங்க, காலநிலைகள் மாறுது, சீசன்ஸ் மாறுது, இவைகள் எல்லாவற்றையும் நேர்த்தியாக வைத்திருக்கிறார். அப்பேற்பட்ட தேவன் இவ்வளவு சின்ன மனுஷனை எதுக்காக அங்க நேசிக்கணும்? என்னங்க, நல்லா யோசிச்சா நம்முடைய நன்மையை கோருகிறவர், நம்மை தம்மை போல தம்முடைய சாயலாக தம்முடைய ரூபத்தின்படி சிருஷ்டித்தவர், அவர் நம்மை நேசிக்கிறார்.
மன்னா அவருக்கு ரொம்ப பிரியம், தூதர்களை காட்டிலும் பிரியமானவர்கள். அதாவது தூதர்களை நமக்கான ஊழியர்களாக நியமித்திருக்கிறார். ஆனால் உன்னையும் என்னையும் தம்முடைய குமாரர்களாய் குமாரத்திகளாய் அவரோடு கூட ஐக்கியமாயிருக்கிறதற்கு, அவருடைய சிருஷ்டியை அனுபவிக்கிறதற்கு, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதற்காக தேவன் நம்மை அழைத்திருக்கின்றார். இப்போ குறுகலான எண்ணத்தோடு இந்த பூமிக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களின் மீது நோக்கமா இருந்து சிருஷ்டிகர்த்தரை விட்டுவிட்டு சிருஷ்டியை பூஜிப்பது என்பது எவ்வளவு கவலைக்குரிய விஷயம். இன்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், நம்முடைய தேவன் எவ்வளவு மகத்துவமானவர். அவர் உன்னோடு இருக்க வேண்டும் என்று, உனக்குள் இருக்க வேண்டும் என்று உன்னையே நோக்கி பார்க்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏசாயாவின் புத்தகம் 57வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்க. நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமமும் உள்ளவராகிய மகத்துவமும் உன்னதமுமானவர் சொல்லுகிறார். மகத்துவமும் மகா உன்னதரும் பரிசுத்தம் என்கிற நாமத்தை உடையவரும் நித்திய வாசியுமானவர் இப்படி சொல்லுகிறார். உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான், கவனிங்க, உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான், நல்லா கவனிங்க, பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும். எவ்வளவு அற்புதமா சொல்றாரு பாருங்களேன். பணிவுள்ளவர்களிடத்திலும் நொறுங்குண்டிருக்கிறவர்களிடத்திலும் நான் இருக்க விரும்புகின்றேன். நான் மகத்துவமும் உன்னதமுமானவர், பரிசுத்த ஸ்தலத்திலே நித்தியவாசியாயிருக்கிறவர், உன்னதத்தில் இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே வாசம் பண்ணுகிறவர், வானத்திலே பரத்திலே சிங்காசனத்தில் மீது வீற்றிருக்கிறவர். ஆனாலும் பணிவுள்ளவர்களை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களை உயிர்ப்பிக்கிறதற்கும் ஆதரிப்பதற்கும், பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறேன். எவ்வளவு அற்புதமான தேவன்! இந்த அளவுக்கு நம்மை அவர் நேசிக்கிறார். பணிந்த ஆவியுள்ளவர்களை, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களை நாட்கள்ல பார்க்கிறோம். சக மனிதர்கள் எத்தனையோ விஷயங்கள்ல நொறுங்கி போயிருக்கிறாங்க. வாழ்க்கையில மனசுல நிம்மதியே இல்லாம குலுங்கி கொண்டிருக்கிறார்கள், தவித்துக் கொண்டிருக்கிறார்கள், துக்கத்துக்குள்ளாக இருக்கிறார்கள், பாடுகளின் மத்தியில், தேவைகளின் மத்தியில் இருக்கிறார்கள். ஆனாலும் மனிதன் தேவனை தேடுவதில்லை. தன்னுடைய பாடுகளிலிருந்து விடுபடுவதற்கு உலகத்திற்குள்ள தேடி ஓடுறான். தன்னுடைய துக்கங்களுக்கு ஏதோ ஆறுதல் கிடைக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற ட்ரக்ஸையும் ட்ரிங்க்ஸையும் பயன்படுத்தி கொண்டு ஏதோ ஒரு விதத்தில் தற்காலிகமான நிம்மதியை தேடி ஓடிக்கிட்டு இருக்கான். அவனுடைய பிரச்சனை தீர்க்கணும்னு அவனே ட்ரை பண்ணி இன்னும் பிரச்சனைகளை மாட்டிக்கிறானே தவிர, கவனிங்க, இதில் அன்பு கூறுகிற ஆண்டவர் இருக்கிறார். எனக்காக ஜீவனையே கொடுத்த ஆண்டவர் இருக்கிறார். என்னை எழுப்புகிற, என்னை எழுப்பி விடுவிக்கின்ற தேவனாக அவர் இருக்கிறார் என்று உன்னுடைய பாடுகளை, உன்னுடைய வேதனைகளை தேவனிடத்திலே சொன்னார். தேவன் எங்கேயோ இருக்காருங்க, என்னுடைய விண்ணப்பத்தை எப்படி கேட்பாருன்னு கேட்காதீங்க. உங்க கிட்டே தாங்க இருக்காரு. நீங்க துக்கப்படும் போது, பாடுபடுகிற போது தேவன் எங்கோ இருக்கிறவர் அல்ல, தூரத்தில் இருக்கிறவர் அல்ல. உன் பிள்ளை ஏதாவது தப்பு பண்ணி பாடுபடும் போது நீ அந்த பையனை அப்படியே விட்டுருவியா? சில நேரங்களில் திட்டுவாங்களே தவிர, பிள்ளைகளுடைய நெருக்கடி நேரத்தில், மரணப்படுக்கையில் இருக்கும் போதோ அல்லது பயங்கரமான வியாதிக்குள்ளாக இருக்கிற போதோ, துக்கத்தில் இருக்கிற போதோ, தாயோ தந்தையோ பக்கத்தில் உட்கார்ந்து ஆறுதல் சொல்லுவாங்கல்ல. தாய் தந்தையின் அன்பை காட்டிலும் மகத்துவமான அன்பை கொண்டிருக்கிற நம்முடைய ஆண்டவர் நம்மோடே கூட இருக்கிறார். நமக்கு ஆறுதல் தருகிறார், ஆறுதல் தர விரும்புகிறவர். நாம தான் கவனிக்கிறதில்ல, விசுவாசிக்கிறதில்ல, கேட்கறதில்ல. தேவன் ஒரு காலம் நமக்கு துக்கத்தை தருகிறவர் இல்லை. இந்த துக்கத்துக்கு காரணம் தேவன் தான். தேவன் தான் இந்த பாடுகளை அனுமதிக்கிறார் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. நம்முடைய ஆண்டவர் தம் மனப்பூர்வமாக மனிதனுக்கு துக்கத்தையோ வேதனையோ உண்டாக்குகிற ஆண்டவர் அல்லவே அல்ல. நீங்கள் நன்மையை பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு காரணம் உங்கள் பாவங்களே. உங்கள் சிரமங்களுக்கு காரணமே நீங்க தான். தேவனுடைய வார்த்தைக்கு செவிகொடாமல் நம்முடைய இஷ்டத்திற்கு போய் குழியிலேயோ பள்ளத்திலேயோ விழும்போது, கஷ்ட நஷ்டங்களுக்குள்ள மாட்டிக்கும் போது, தேவனுடைய எல்லை விட்டு வெளியே போய் பிசாசானவனை பற்றிக் கொள்வதற்கோ அல்லது அவனுடைய எல்லைக்குள்ளோ செல்வதற்கு முயற்சிக்கும் போது என்ன ஆகுங்க நம்முடைய வாழ்க்கை? நீ விழுந்து போய்விட்டா என்று உணரும் போது, நீ மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பினாள், உன்னுடைய தப்பை நீ உணர்ந்து கொள்ளும் போது கண்ணீர் விட்டு ஜெபிப்பாய் என்றால், உன்னை நீ தாழ்த்தி கொண்டு ஆண்டவருடைய நாமத்தில் நீ விண்ணப்பம் செய்தால், நொறுங்குண்ட நறுங்குண்டவர்களின்
பக்கமாய் அவர் இருப்பேன் என்கிறார். தாழ்மையோடே கூட முறையிட வேண்டும். ஆண்டவரே, என்னை கண்ணோக்கி பாருங்க, எனக்கு இறங்குங்க, என்ன மன்னிங்க என்று உன் பாவங்களுக்காக நீ மனஸ்தாபப்படுகிற போது, தப்பு பண்ணவங்க எப்போதும் ஒரு விதமான சுய பரிதாபத்தோடே இருப்பாங்க. அந்த சுய பரிதாபத்தால பிரயோஜனம், சரீர பிரகாரமான துக்கம் மரணத்துக்கு ஏதுவா தான் வழி நடக்கும். தேவ சித்தத்துக்கு ஏதுவான துக்கம் தான் மனம் திரும்புதலுக்கு வழிவகுக்கும். தேவனுக்கு ஏதுவான துக்கம் என்பது உன்னுடைய பாவங்களுக்காக நீ மனஸ்தாபப்பட்டு மன்னிப்பு கேட்பது, உன்னுடைய பாவத்தை மன்னிக்கக்கூடிய ஆண்டவரிடத்திலே விசுவாசம் வைப்பது. இப்படி விசுவாசத்தோடும் கண்ணீரோடும் கூட நீ விண்ணப்பிக்கும் போது ஆண்டவர் உன் விண்ணப்பத்துக்கு செவிசாய்ப்பார், உனக்கு ஆறுதல் தருவார், உன் அருகிலேயே இருப்பார். நான் வந்து பார்க்கிறேன், நீ செய்கிற ஜெபத்தை கேட்கிறேன் அப்படின்னு அவர் சொல்ல மாட்டார். பணிந்த இருதயம் உள்ளவர்களிடத்திலே, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களிடத்திலே நான் வாசம் பண்ணுவேன் என்கிறார். வாசம் பண்றது அப்படின்னா என்னங்க? நோடு கூடவே இருப்பேன் என்கிறார். உன்னை விட்டு விலக மாட்டேன், கைவிட மாட்டேன் என்றவர் உனக்குள் இருக்க வேண்டும் என்று, உன்னோடு கூட இருக்க வேண்டும் என்றே விரும்புகிறார். அப்பப்ப வந்து பார்த்துட்டு போற தேவன் அல்ல நம்முடைய ஆண்டவர். அப்பப்ப அவர்கிட்ட பணிஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்னு மாத்திரம் நினைக்காதீங்க. ஆண்டவராக இயேசுவோடு கூட நாம் சம்பந்தம் உள்ளவர்களாக, கனெக்ஷன் உள்ளவர்களாக எப்போதும் ஐக்கியத்தில் இருக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகிறார். நீ கூப்பிட்டா பதில் தருகிற ஆண்டவர் அவர். நான் அவருக்கு எதிரில் தான் போறேன், அவர் என்னை பார்க்கவே இல்லை அப்படின்னு யோபு கூட ஒரு சமயத்தில் சொல்லுவோம். ஏன் அவர் பாராமல் இருக்கிறார்? அதாவது நாம் ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்கிற சிந்தை இல்லாமல் நம்முடைய துக்கத்தையும் வேதனையுமே பார்த்து கொண்டிருக்கிற போது நம்மால் ஆண்டவரை பார்க்க முடியாது. உன்னை சுற்றி இருள் சூழ்ந்து கொள்கிற போது, உன் பக்கத்திலேயே இருக்கிற ஆண்டவரை உன்னால் பார்க்க முடிந்தால், விசுவாசிக்க முடிந்தால், ஜெபிக்க முடிந்தால், பரிசுத்தர், மகத்துவர், நித்தியவாசியாயிருக்கிறவர், நறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களிடத்திலே வந்து வாசம் பண்ணுகிறவர், உனக்குள் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர். ஆண்டவருடைய ஸ்தானத்தை நாம யாருக்கு கொடுத்தாலும் நம்முடைய வாழ்க்கையில திருப்தியே இருக்காதுங்க. எல்லாவற்றுக்கும் எல்லா அவயவங்களும் அருளி இருக்கிறார். இருதயத்திலே தாம் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். உன் இருதய சிம்மாசனத்திலே இருக்கிறவர் யார்? உன்னுடைய நடவடிக்கை, உன்னுடைய செய்கை, உன்னுடைய சிந்தை, இவைகள் எல்லாமே அதன் அடிப்படையில் தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஆண்டவரை உன் ராஜாவாக, ஆண்டவரை உன் இரட்சகராக, மீட்பராக ஏற்றுக்கொள்ள மறுக்ஷணத்திலே உன் வாழ்க்கையில நீ அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்க முடியும். ஒரு அசுத்த ஆவி ஒரு நபரை விட்டு வெளியேறியதற்கு பிறகு தன்னை விட்டு விலகி போன அந்த அசுத்த ஆவி திரும்ப வந்து பார்த்து, அந்த இருதயம் திரும்பவும் காலியா எதுவும் இல்லாமல் இருக்கிறத பார்த்து, தன்னை விட இன்னும் கெட்ட, இன்னும் அதிகமான அசுத்தாவிகளை கொண்டு வந்து விட்டதாம். என்னங்க, மறுபடியும் 7 அசுத்தாவிகளை, மொத்தமா 8 அசுத்தாவிகள். அப்பேற்பட்ட நிலைமை என்பது முன்னிலைமை காட்டும் பின்னிலைமை ரொம்ப பயங்கரமானதா இருக்கும். மனம் திரும்பி ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்டு அவரை விசுவாசித்த பிறகு, எல்லாவற்றையும் விட்டுவிட்ட பிறகு, அவரால் கழுவப்பட்ட பிறகு நம்முடைய இருதயத்தை ஆண்டவரோடு கூட இணைத்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவரை வரவேற்க வேண்டும். அவர் இருக்க வேண்டும் நம்முடைய இருதய சிம்மாசனத்தில். உன் இருதயத்தை சரியாக தூய்மைப்படுத்திக் கொண்ட பிறகு வார்த்தையால் நிரப்பிக்கொள்ள வேண்டும். உமக்கு முன்பாக பாவம் செய்யாதபடிக்கு என் இருதயத்தில் உம்முடைய வார்த்தை வைத்திருக்கிறேன் என்கிறான் தாவீது. இன்னும் நம்முடைய சிந்தையை நம்ம காலியா வச்சுக்கிட்டு இருந்தோம்னா தாங்க, ஐடில் மேன்ஸ் பிரெயின் இஸ் த டெவில்ஸ் ஒர்க் ஷாப் என்கிறது போல, சோம்பேறியா இருக்கிறவனுடைய உதடு, சோம்பேறியா இருக்கிறவனுடைய மனசெல்லாம் சாத்தானுக்கு ஏதுவான இடமா, பைத்தியகாரத்தனமான வேலைகள் எல்லாம் செய்யும். ஆனால் வாழ்க்கை நீ ஆண்டவருக்கு கொடுக்கிற போது, அவரை அழைக்கிற போது, ஆண்டவர் நோடே கூட இருப்பேன் என்கிறார். உன்மீதே நோக்கமாயிருப்பார். உனக்கு ஆலோசனை அருளி செய்வார். நீ வலப்புறம் இடப்புறம் வீழ்ந்து விடாதபடிக்கு உன்னை ஸ்ட்ரைட்டாக நடத்துவார். நம்முடைய இலக்கிற்கு கொண்டு சேர்ப்பார். எதுங்க நம்முடைய இலக்கு? உன்னுடைய இலக்கு, என்னுடைய இலக்கு, நம்முடைய இலக்குன்னு இல்லைங்க. எல்லோருக்குமான இலக்கு ஒன்றுதான். நல்லா கவனிக்கணும். மரணத்தோடு இந்த உலகத்தின் வாழ்க்கை முடிவடைகிறது. அதன் பின் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நாம் சென்றடைய வேண்டும். பொதுவாக சொல்லுவாங்களே, நாம் முக்தி அடையணும் அப்படின்னு. இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று. அவரை தவிர ஒருவனும் பிதாவினிடத்தில் சேரவே முடியாது.
எனவே ஆண்டவராகிய இயேசுவை நம் இருதயங்களில் ஏற்றுக்கொள்ளுவோம். அவர் நம்முடைய இருதயத்திலே வாசம் பண்ணும்படியாக, நம்மில் பிரியமாயிருக்கும்படியாக, நாம் பாவத்திற்கு இடம் கொடுக்கும்போது, பிசாசானவருக்கு இடம் தரும்போது பரிசுத்தனான தேவன் நமக்குள் இருக்க முடியாது என்பதால் நம்மை விட்டு விலகி விடுவார். அநேக பக்தருடைய வாழ்க்கை, பைபிள் அநேகருடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. எப்பொழுதும் நறுங்குண்ட இருதயத்தோடு, நன்றியோடு கூடிய இருதயத்தோடு, கீழ்ப்படிதலோடு தேவனுடைய கிருபைக்காக வேண்டுகிற போது, ஆண்டவரோடு ஐக்கியப்படும் போது, நம்முடைய கஷ்டங்கள் பாடுகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் சமர்ப்பிக்கும் போது, அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற தைரியத்தோடு விசுவாசத்தோடு தொடரும் போது நாம் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும். நம் ஆண்டவர் நம்மோட கூட இருப்பார் என்றார் ஆவிக்குரிய பலனை உடையவர்களாக நாம் வாழ முடியும். உங்களில் இருக்கிறவர் இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் பெரியவர் என்று சொல்லப்பட்டிருப்பது போல, இந்த உலகத்தில் உள்ள பிசாசானவருக்கு நான் பயப்படாமல் இருக்க காரணம், வல்லமையுள்ள ஆண்டவர் நம் பட்சமாயிருக்கிறார். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, பெருமையுள்ள இருதயத்தினின்று, அகம்பாவமுள்ள இருதயத்திலிருந்து எங்களை விடுவித்து, அசட்டைக்கும் அஜாக்கிரதைக்கும் எங்களை தப்புவித்து, மகத்துவமான தேவன் நீர் எங்களை தேடி வரும்போது எங்கள் இருதயத்திலே அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிறதற்கு, எங்களுடைய வாழ்க்கையை இடத்திலே சமர்ப்பிக்கிறதற்கும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் சகாயம் அருளுங்க ராஜா. ஒவ்வொரு முறை முழங்கால் படிட்டு ஜெபிக்கும் போதெல்லாம் என் தேவன் மகத்துவமானவர், கனத்துக்குரியவர், மகா உன்னதமான ஸ்தலங்களிலே வாசம் பண்ணுகிறவர், பரிசுத்தர், அவர் என்னை நேசிக்கிறார், கைவிட மாட்டேன், விலக மாட்டேன் என்று சொன்ன விஷயத்தை நாங்கள் நினைவு கூறுகிறதற்கு, இந்த உலகத்தில் எதற்கும் நாங்கள் பயப்படாதவர்களாய் இருக்க, எல்லாம் கூடும் என்று சொன்ன உண்மையே விசுவாசித்து ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை வாழ சகாயமரிட வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும், சந்தோஷமும், சமாதானமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி தரித்திருப்பதாக, ஆமேன். தேவனுக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் எங்கிருந்து பார்க்கிறீர்கள் என்பதை உங்கள் பெயர் விவரங்களோடு லைவ் சாட்டில் வந்து மறவாமல் பதிவிடுங்கள். அதேபோல லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் மறந்து விடாதீர்கள். சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இன்னும் முக்கியமாக ஜெப தேவைகள் உங்களுக்கு இருக்கும் என்றால் 8939801234 என்ற நம்பருக்கு, அல்லது வெளிநாடுகளில் இருந்தால் 9100100888 என்ற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப்பில் அனுப்பி தெரிவியுங்கள். நாங்கள் எல்லாவற்றையும் பரிசீலித்து உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். நீங்களும் ஜெபியுங்கள். அற்புதமான பதிலை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய தேவன் உன்னதர், அவர் கனத்துக்குரியவர், மறந்துடாதீங்க. எல்லா சின்ன விஷயங்களுக்கும் பயப்படாத அவர்களாக ஆண்டவரிடத்தில் விசுவாசம் வைத்து இந்த உலகத்தில் அவருடைய சாட்சியாய் தொடரலாம். ஆண்டவருக்கு சித்தமான நாளை இதே நேரம் இதே அனுதின தியானத்தில் நாம் மீண்டும் சந்திக்கலாம். அதுவரைக்கும் தேவாதி தேவனுடைய மகா கிருபை நம் யாவருக்கும் துணையாயிருப்பதாக.